சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு TNTAT எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியருக்கான இன்றைய தகவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த டெட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய 22 நாட்கள்ல நம்மளுக்கு வெற்றிக்கு தேவையான 82 மதிப்பெண்ணை எப்படி பெறுறது, அதற்கான ஸ்ட்ராட்டஜியோட சுபிக்குழுவினுடைய இலவசமான பயிற்சி, இலவசமாக இந்த இருக்கக்கூடிய 22 நாட்களுக்கும் உங்களுக்கு பயிற்சியானது கொடுக்குறோம். குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்பை டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா இந்த 2026 அடுத்த நியமன தேர்வுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்களும் எழுதி தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள முடியும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த ப்ராசஸ் ஆனது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். அப்ப இந்த 22 நாட்கள்ல 82 மதிப்பெண் எப்படி எடுக்க முடியும்? இந்த 82 மதிப்பெண்ணுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 3 வழிமுறைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், 3 மெத்தடானது நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அந்த 3 மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொஸ்டின் பேங்க். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன செய்யறோம், சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு மேஜர்ல 2 மேஜர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், சரிங்களா, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஒரு குரூப்பு, இன்னொன்று சோசியல். இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு 22,000 வினா விடைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். இதில் 60 வினாக்கள்ல குறைந்தது பார்த்தீங்கன்னா 55 வினாக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக கிளியர் பண்ணணும் என்பதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 22,000 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதை மட்டும் இந்த இறுதி கட்ட திருப்புதலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16,100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சோசியல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலயும் 60 வினாக்கள்ல 55 வினாக்களை நீங்க சரியா எழுதுற பட்சத்துல உங்களுக்கான வெற்றி உறுதி, சரிங்களா, டெட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிடலாம். அப்ப 55 மதிப்பெண் எடுப்பதற்கு முதல் மெத்தடு ரிவிஷன் கொஸ்டின் பேங்க். இந்த உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக தொகுத்து லெசன் வைஸாக இந்த கொஸ்டின்ஸ், ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது 55 மதிப்பெண். இது முதல் மெத்தட். இரண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர், சரிங்களா, கொஸ்டினும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ இதனுடைய பிடிஎஃப், சரிங்களா, கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன, ரெண்டாவது மெத்தடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர்ல நீங்க எடுத்துறீங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். இந்த 27 மதிப்பெண்ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய 90 கொஸ்டின்ஸ்ல நீங்க 27 மதிப்பெண் எடுக்கணும். ஸோ அதற்கு தேவையான தமிழ்ல நீங்க லாஸ்ட்ல ரிவிஷனுக்கு என்னென்ன பண்ணணும், ஸோ அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் எதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும் அதனுடைய பிடிஎஃப். ஸோ இந்த 3 பிடிஎஃப்பும் யாருக்கு கொடுக்குறோம்னா இந்த கொஸ்டின்ஸ் பேங்க், ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு, ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய தமிழில் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷில் லாஸ்ட்டில் எதை ரிவிஷன் பண்ணணும், அதே மாதிரி சைக்காலஜிக்கான பிடிஎஃப் கொடுத்துரும். அதுதான் செகண்ட் மெத்தடான கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 27 மதிப்பெண் எடுப்பதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் 60 மதிப்பெண்ணுக்கான புக்கை வாங்குறீங்க, 27 மதிப்பெண்ணுக்கான பிடிஎஃப். இந்த 22 நாட்களில் இதை மட்டும் அப்படியே ரிவிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பெற முடியும். ஸோ அது போக மூன்றாவது மெத்தடானது இந்த 82 மதிப்பெண் எடுப்பதில் உங்களுக்கு ஹார்டான கொஸ்டின்ஸ் இருக்கிற பட்சத்தில் பயிற்சிகளை நம்ம என்ன செய்கிறோம்
ஆரம்பிக்கிறோம். 3வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கிளாஸ். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறோம், பயிற்சிகள் கொடுக்குறோம். அடுத்த நாள் சோசியல் சொல்லி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாக 7th இருக்குதா, 8th இருக்குதா, 9th இருக்குதா, 10th இருக்குதா, 11th அண்ட் 12th இதில் இருக்கக்கூடிய டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெல்லி சுல்தானியர்கள், அதே மாதிரி முகலாயர்கள், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில். ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணி கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை லாஸ்ட் கட்டத்தில் இந்த 22 நாட்களில் இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது வெரி ஸ்டாண்டர்டாக டிஆர்பி தரத்தில் இருக்கும். ஏற்கனவே டெட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சிலபஸில் கேட்டிருக்கக்கூடியதை ஃபுல்லாக கவர் பண்ணி அதனுடைய கொஸ்டின்ஸையும் இதில் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு ரிவிஷன் கொஸ்டின் பேங்க் யூஸ் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற பாடத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது முடிஞ்சிருது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கும் பொழுது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு தேவையான 82 மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செய்ய முடியும், எளிமையாக பெற முடியும். அதற்கான ப்ராக்டிஸை நம்ம என்ன செய்கிறோம், 1 by 1 உங்களுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆகவே சுபிக்குழுவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த ப்ராக்டிஸை யூடியூப்லேயே கொடுக்குறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி ரிவிஷன் மெட்டீரியல் இது வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி சைக்காலஜிக்கான கொஸ்டின் பேங்கை நீங்கள் மெசேஜ் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அது போக இது போக இனிமே வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் சேர்ந்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸையும் முழுமையாக ஃபாலோ பண்ணுங்க. இதை மட்டும் இந்த 22 நாட்கள்ல நீங்க பயிற்சி எடுங்க. வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிட்டும். அதற்கான வழிமுறைகளை முழுமையாக சுபிக்குழுவின் சார்பாக உருவாக்கியிருக்கோம். 1 by 1 அடுத்து பயிற்சி வகுப்புல நம்ம சந்திப்போம். அந்த பயிற்சி வகுப்பானது உங்களுடைய அரசு பணி கனவை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான பயிற்சியாக இருக்கும். சுபிக்குழுவோட ஆசிரியர்கள் இணைந்துக்கோங்க. ஸோ இதில் இந்த ரிவிஷன் கொஸ்டின் பேங்க், இந்த கொஸ்டின் ஆன்சரோட பிடிஎஃப், ப்ராக்டிஸ் கிளாஸ், ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது, நான் வாங்கணும், டவுட் இருக்குது, இல்லை நான் யூடியூப்பை எப்படி ஃபாலோ பண்ணணும், உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. ஏன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி என்பதை மட்டும் நம்ம அடிப்படையாக கொண்டு இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை, வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லணும், வேற நம்மளுடைய பிடிஎஃப் தேவைப்படுதுங்கிற பட்சத்திலையும் நீங்கள் சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு தேவையானது 82 மதிப்பை நீங்கள் எடுத்து வெற்றி பெறணும். அதற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த பயிற்சி வகுப்புல உங்களை சந்திக்கிறேன். இது போன்ற தகவலை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்த அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.